श्रीधरं माधवं गोपिका वल्लभं श्रीधरं माधवं गोपिका वल्लभं जानकी नायकं रामचन्द्रं भजे जानकी नायकं रामचन्द्रं भजे। हरे कृष्णा हरे हरे कृष्णा हरे राम राम हरे राम राम हरे हरे कृष्णा हरे हरे कृष्णा हरे राम राम हरे राम राम हरे राम राम हरे राम राम हरे। जय श्री कृष्ण सर्वं अर्पणमस्तु। ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. இன்னொரு விஷயம், இந்த நம்ம டிகிரி சர்டிஃபிகேட்டு விஜயன் யூனிவர்சிட்டியோட அது ஒரு யோஜனை இருக்கு, அதை பற்றி கூட அந்த சமயத்தில் டிஸ்கஸ் பண்ணலாம். அது எப்படி நம்ம போகலாம் முன்னால் அப்படின்னு. சர்டிஃபிகேட் கோர்ஸு, டிகிரி கோர்ஸு, டிப்ளமா, இப்போதைக்கு டிகிரி வேண்டாம், டிப்ளமா அண்ட் சர்டிஃபிகேட், அதுக்கு கோர்ஸை டிசைட் பண்ணி நம்ம அந்த ப்ரப்போசலில் ஸ்ட்ராங்காக விஜயன் யூனிவர்சிட்டியில் வச்சா, யூனிவர்சிட்டியிலேருந்து நமக்கு அப்ரூவல் கிடைச்சா, கிடைக்கலனாலும் நம்ம செய்யலாம், ஆனால் கூட கிடைக்கும் நம்பிக்கை இருக்கு, பார்ப்போம். அப்படி இருந்தால் நம்ம அந்த கோர்ஸும் ஆரம்பிக்கலாம் ஃபார்மலாக. சரி, ஸோ இன்னைக்கு ததசங்காஷ்ட பேரியஸ் அல்ல, பஞ்சஜன்யம் ரிஷிகேஷோது முடிந்தது. சௌபத்ரஷமாவு சங்காந்தத்முகம் பிருத்தக் பிருத்தக், அதுக்கு முடிந்தது. அதுக்கு அடுத்தது தார்த்தராஷ்டிராணாம் ஹிருதயானி வேதாலய நபஷ்ச பிருத்திவீஞ்சைவ துமுலோ யனுநாதயன், அவர்களுடைய ஹிருதயத்தில் நடுக்கத்தை ஏற்படுத்தியதுங்கிறான் சஞ்சயன் திருத்தராஷ்டிரன். அது அவனுடைய மனசை நம்ம அப்புறம் ஆராய்வோம். அதுக்கு பிறகு யனுநாதன் அத வியவஸ்திதான் திருஷ்டுவா தார்த்தராஷ்டிரான் கபித்வஜ பிரவருத்தே சஸ்திரசம்பாதே தனுருத்யம்ய பாண்டவः. அத வியவஸ்திதான், ரெகுலரா ரொம்ப ஆர்கனைஸ்டா சிறப்பா நிற்கிற அணியை பார்த்த பிறகு அங்கே அதே தான் அவன் சொன்னான், துரியோதனன். திருஷ்டுவாது பாண்டவா நீக்கம், அதை பார்த்துவிட்டு, பாண்டவர்களுடைய படையை பார்த்துவிட்டு, அணிதிரண்டு நிற்பதை பார்த்துவிட்டு துரியோதனன் ஆச்சாரியன் கிட்ட போய் இந்த வச்சனங்களை பேசினான்னு சொல்றான். இங்கே அர்ஜுனன் அதே சொல்றான், அத வியவஸ்திதான் தார்த்தராஷ்டிரான் கபித்வஜ. தார்த்தராஷ்டிரான் கௌரவர்கள், திருத்தராஷ்டிரனின் புதல்வர்கள் அப்படி ஆர்கனைஸ்டா நிற்பதை பார்த்து, சேனை அணிவகுத்து நிற்பதை பார்த்து, கபித்வஜ, கபினா வானரம், குரங்கு. பொதுவா ஆஞ்சநேயருக்கு அந்த பேரு. நம்ம கும்பகோணம் பக்கத்துல ஒரு இடம் இருக்கு பாருங்க, கபிஸ்தலம். கபிஸ்தலம் தானே? ஆமா, கபிஸ்தலம், வானரம், ஆஞ்சநேயருடைய கோவில். அந்த மாதிரி கபித்வஜ. இந்த துவஜம் நமக்கு இந்த இப்பெல்லாம் மிலிட்ரி ஆஃபீஸருக்கு லேபிள் மாதிரி, இங்கே 3 இருக்குமா, 3 ஸ்டார் இருக்குமா, 1 ஸ்டார் இருக்குமா, இங்கே என்ன கலர் இருக்கும், அதெல்லாம் அவரவருடைய ஸ்டேட்டஸை காட்டும், மிலிட்ரியில் அவர் எங்கே இருக்காருன்னு. அந்த மாதிரி துவஜம் ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பல். பல துவஜங்கள் ஏந்தியவர்கள் இருப்பாங்க. முஸ்லிம்களுக்கு அதுதான் பெரிய ஒரு விஷயமானது. இவங்கெல்லாம் தனித்தனியான ஆளுங்க அப்படின்னு தோணித்து. நம்ம ஒரு பச்சை கொடி கீழே நாம திரண்டு வரோம் அப்படின்னு அது அவன் பயன்படுத்த முயற்சி பண்ணினான், தனித்தனியா அழிக்க. அப்போ துவஜம் ஒரு அடையாளம். கபித்வஜம் இவனுடைய அர்ஜுனனுடைய அடையாளம். கபித்வஜம் வியவஸ்திதான் திருஷ்டுவா தார்த்தராஷ்டிரான் கபித்வஜ பிரவருத்தே சஸ்திர சம்பாதே தனுருத்யம்ய பாண்டவः. பிரவருத்தே உத்தேஜம் ஒரு ஊக்கமடைந்து ஆயுதத்தை அப்படி தூக்கி பிடித்து சஸ்திரத்தை
அந்த தன்னுடைய வில்லை, அவனுடைய வில்லு பேர் என்ன? கோதன், காண்டீபம். காண்டீபம். அந்த காண்டீபத்தை உயர்த்தி பிடித்து அர்ஜுனன் இவ்வாறு சொன்னான். அங்கே அவன் ஆச்சாரியன்ட்ட போனான். யாரு? துரோணர்கிட்ட. இங்கே இவன் தன்னுடைய வேலைக்காரங்கிட்ட போறான். யார் அந்த வேலைக்காரன்? டிரைவரு ஸ்ரீகிருஷ்ணன். அவன் தாண்டா எனக்கு குரு, அவனை வச்சு நாங்க சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இண்டிகேஷன். இவங்கிட்ட பேசுறான். பிரவృత్తే சஸ்ரசம்பாத்தே தனுரந்தியம்ய பாண்டவ ரிஷிகேஷம் ததா வாக்கியம் இதமாக மஹீபதே. இந்த வாக்கியத்தை சொன்னான். மஹீபதே அப்படின்னு சஞ்சயன் திருத்தராஷ்டிரனை பத்தி பார்த்து சொல்றான். மஹினா மண்ணு, மகிஷாசுரன். மகிஷ அப்படின்னா மண்ணுக்கு அதிபதி. யாரு? எருமை மாடு. மண்ணுல சேத்துல கிடக்கும் அந்த மகிஷ எருமை மாடு போன்ற அந்த அசுரன் பேரு மகிஷாசுரன். அரசனுக்கும் அதே பேரு, மண்ணுக்கு அதிபதி, மகிபதி அப்படின்னு பேரு. ஒரு ஊர்ல இப்பெல்லாம் தமிழ்நாட்டுல சம்ஸ்கிருத பேர் வைக்கணுங்கிற கிரேஸ் இருக்கு. பிராமணர் அல்லாத பல குடும்பங்கள் எல்லாம் நான் சொல்லுவேன், பாரம்பரியமான பேரை வைங்கன்னு, உங்க குலதெய்வ பேரை வைங்க. என்கிட்ட கேட்பாங்க ஏதாவது பேர் சொல்லுன்னு. நான் இது வரைக்கும் பேர் சொன்னதில்லை யாருக்கும். உங்க குடும்ப வழக்கப்படி வைங்க, சம்ஸ்கிருதம் உயர்ந்ததுன்னு நினைக்க வேண்டாம். ஆனா அந்த ஒரு கிரேஸ், ஒரு பிசினஸ் ஆரம்பித்தா கூட சம்ஸ்கிருத பேர் வைக்கணும். நம்ம கிட்ட வருவாங்க, ஏதாவது நல்ல பேர் சொல்லுங்கன்னு. அப்புறம் சம்ஸ்கிருத பேரா வேணும். நல்ல பேருனா சம்ஸ்கிருத பேருன்னு நினைப்பு. திராவிட அங்க பிரச்சாரம் நடந்த ஊர்ல. சரி, அதுல ஒரு பெண்ணுக்கு பேரு மகிஷான்னு பேர் வச்சிருந்தா. அம்மா நான் சொன்னேன், அம்மா இதுக்கு அர்த்தம் தெரியுமான்னு கேட்டேன். தெரியாதுன்னா ஏதோ ஜோசியர் சொன்னாரு, கூகுள்ல இந்த அர்த்தம் போட்டிருக்கு. நான் கூகுள்ல இஷ்டத்துக்கு ஏதோ போடுவான், எவனோ அறகுறை எழுதுவான். ஆனா இதுக்கு பேரு எருமை மாடு, பெண் எருமை மாடுன்னு அர்த்தம்னு. ஐயோ அப்படியாண்ணா? ஆமா, என்ன பண்றது, பேர் வைக்கிறாங்க நிறைய. அதுவும் நான் சவுத் ஆப்பிரிக்கால ஒரு 20 பெண்களுடைய பேரை மாத்தின பெரிய வைபவம் நிகழ்ச்சியே நடந்தது. குபாஷா அப்படின்னு ஒரு பொண்ணு பேரு, நல்ல காலேஜ் படிக்கிறா, குபாஷா. இதுக்கு அர்த்தம் தெரியுமான்னு? குபாஷானா கெட்ட வார்த்தைகள் பேசுபவள்னு அர்த்தம்னு. ஐயோ அப்படின்னா அதெல்லாம் சொல்ல சொல்ல ஆச்சு. இப்போ அங்க கூட அப்படிதான் இருக்கு. ஸ்ரீலங்கால என்னெல்லாமோ பேர் வைக்கிறாங்க. ஷ, ஹ, ச இதெல்லாம் வந்தா சம்ஸ்கிருத பேருன்னு நினைப்பாரு. என்னமோ பேரு, கனிஷ்கா, கனிக்ஸா, கனிக்ஸான்னு பேர். நான் சொன்னேன் கனிஷ்காவாவது கொஞ்சம் அர்த்தம் கூட இருக்கு, கனிக்ஸானா என்ன? ஆனா ச, ஷ, ஹலாம் இருக்கணும், அப்பதான் நல்ல பேரா. இது ஒரு கிரேஸ், சம்ஸ்கிருதமே தெரியாம முட்டாள்தனமான ஒரு கிரேஸ். நம்ம பாரம்பரியம், நம்ம முன்னோர்களை பத்தி வெக்கம், கூச்சம், லஜ்ஜை இருக்கக்கூடாது. நம்ம முன்னோர்கள் வழியில நாம் இருக்கணும். ஏதாவது மோசமான பழக்கம் இருந்து சமுதாய விரோதமான விஷயம் இருந்தால் அதை மாத்திக்கணும். அதனால இது மஹீபதே அப்படின்னு அவன் சொல்வது திருத்தராஷ்டிரனை பார்த்து. மஹீபதே என்ன சொல்றான்? இந்த மாதிரி அர்ஜுனன் உத்தியம்ய தனுஷை அப்படி தூக்கி எடுத்து ரிஷிகேஷன்ட்ட பேசினான் அப்படின்னு சொல்றான். என்ன சொல்றான்? சேனையோர் உபயோர் மத்தியே ரதம் ஸ்தாபயமே அச்சுத. அச்சுதனே, சேனையோர் உபயோர், உபய அப்படின்னா டியூவல். நான் இடது காலில் நொண்டி அடிச்சா வாம பத, வலது காலில் நொண்டி அடிச்சா தட்சிண பத. உபய பதனா இந்த கால் அந்த கால் மாத்தி மாத்தி அடிச்சா அதுக்கு பேரு உபய பத. உபயனா ரெண்டு பேரு உபய அப்படின்னு. நம்ம எல்லாம் பழைய காலத்துல போஸ்ட் கார்டு எழுதுவா, வீட்டுல தாத்தா பாட்டி அம்மாவுக்கு எல்லாம் எழுதுவா. எழுதுவா க்ஷேமம், உபயக்ஷேமம்ங்கிற ஒரு வார்த்தை எழுதுவா. நீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா தெரியல. உபயம்னா நான் இங்கு சௌக்கியம், நீ அங்கு சௌக்கியம் என்று நினைக்கிறேன் அப்படின்னு. உபயம்
உபய குஷலோ பரி அப்படின்னு எழுதியிருக்கா, ஓ கேட்டிருக்கேன். கரெக்ட். உபய குஷலோ பரி. குஷலம் வா, குஷலமா இருக்கியா, குச்சல விசாரிச்சான்னு இப்பெல்லாம் பேசுறோம். எல்லா குடிசை பகுதியில கூட கேட்கிறாங்க, குச்சலம் குச்சலம் விசாரிச்சேன். அதெல்லாம் நல்ல சம்ஸ்கிருத வார்த்தைகள். வெறும் ஷாவை வந்து சேனை மாத்தி. அப்போ இந்த உபய சேனையோர், உபயோர் மத்தியே, ரெண்டு சேனைகளுக்கும் மத்தியத்தில் என்னுடைய ரதத்தை ஸ்தாபையே, நிறுத்திவிடு, நிலையாக. ஸ்தாபனம், ஸ்தாபித்தம். நீங்க பழைய நகர மார்க்கெட்ல எல்லாம் போனீங்கன்னா சண்முகா ரெஸ்டாரண்ட், சண்முகா போஜனாலயம் எழுதியிருக்கும். ஸ்தாபித்தம் 1956 அப்படின்னு எழுதியிருக்கும். ஸ்தாபித்தம்னா நிலை நிறுத்தப்பட்டது, எஸ்டாப்ளிஷ் ஆனது. அப்படி என்னுடைய ரதத்தை நீங்க கொண்டு போய் நிறுத்து. இதுக்கு நான் பார்க்க விரும்புகிறேன். எனக்கு எதிரா அவன் எனக்கு எதிராக ஆயுதம் ஏந்தி நிற்கிறான். நான் யாரோட எல்லாம் சண்டை போடணுங்கிறத பாருங்க. அவனுடைய துணி எப்படி இருக்கு பாருங்க. நோ கன்ஃபியூஷன், நோ டவுட், தெளிவா இருக்கிறான். பார்க்க விரும்புகிறேன் நான் எவனோட மோதனம். இந்த துஷ்ட புத்தி கொண்ட துரியோதனனுக்கு துணை போகிறவர்கள் யார் யார், நான் கொஞ்சம் பார்க்க நினைக்கிறேன். பார்வை எப்பவுமே நடுவில் இருந்தா, நடுநிலை பார்வை தான் நல்லது. ஒன் சைடட் பார்வை நல்லதில்லை. நடுவில் நிறுத்த சொல்றான். சேனையோர் உபயோர் மத்தியே ரதம் ஸ்தாபயமே அச்சுத, யாவதைத்தான் நிரீட்சே அகம், நிரீட்சணம் செய்யணும், பார்க்கணும். க்ஷங்கிற வார்த்தை கண்ணுக்கு பொருந்தும். க்ஷவை வைத்து நிறைய வார்த்தைகள் இருக்கு சமஸ்கிருதத்துல. சாட்சி, சாட்சினா கண்ணோடு பார்த்தவன், கண்ணோடு நேரடியா இந்த கண்ணோடு பார்த்தவன். சா அக்ஷி. பிரதீக்ஷா, எதிர்பார்த்து கண்ணை அப்படி வைத்து பார்ப்பவன். பரோக்ஷ, பரோக்ஷ க்ஷ முன்னால பார்ப்பவன். க்ஷங்கிற வார்த்தைக்கு நிறைய இந்த மாதிரி வார்த்தைகள். க்ஷனா கண்ணு. சிங்கிள் வார்த்தை எழுத்துக்கள், சிங்கிள் எழுத்து வார்த்தைகள் நிறைய சம்ஸ்கிருதத்துல உண்டு. ஜ, க்ஷ, ய, ஜா, இப்படி அப்படி நிறைய. அதெல்லாம் அது எந்த இடத்துல இருக்கு அதை பொறுத்துக்கு அது அர்த்தம் வரும். சக்ஷு, கண்ணுக்கு பேரு சக்ஷு. பழைய கிஷோர் குமார் பாட்டு ஒண்ணு இருக்கு. ஏ சக்ஷு தேரே சுந்தர் சுந்தர். இப்பெல்லாம் உருதுக்கள் அந்த பாட்டு தான் எழுதுறான். எல்லா இவங்கள்லாம் கவிஞர்கள் உருதுவை கலப்பி. அவன் சக்ஷுங்கிற வார்த்தை ரொம்ப ரேர் இந்த மாதிரி சினிமா பாட்டுல. சக்ஷு, க்ஷங்கிற எழுத்து கண்ணை குறிக்கும். இவன் என்ன சொல்றான்? நிரீக்ஷே அகம், நான் பார்க்க விரும்புகிறேன். சூப்பர்வைஸ், எப்படி பார்க்கணும், கண்ணோட்டம். யார் யாரு? யாவதே தான் நிரீட்சேகம் யோத்து காமான அவஸ்திதான். யுத்தம் புரியணுங்கிற ஆசையோடு அங்க வந்து நிக்கிறவங்க யார் யாரு? யோத்து காமான அவஸ்திதான். கைர்மயா, என்னோடு கை யாரு? என்னோடு யார் யார் யுத்தம் புரிய விரும்பி நிற்கிறாங்க எதிரா? துர்புத்தே யுத்தே பிரிய சிகீர்ஷவக. இந்த துஷ்ட புத்தி கொண்ட இந்த யுத்தம் அவனுக்கு பிரியமானவர்கள், அவனுக்கு நண்பர்கள், அவனுக்கு இஷ்டமானவர்கள் எவன் இருக்கிறான். அப்படி வில்ல தூக்கி பிடிச்சு அப்படி சொல்றான் வீராவேசமா. ஸ்ரீகிருஷ்ணன் எப்பவும் போல ஸ்மைல் பண்ணிட்டே, அவன் வேலைக்காரன் தானே, எஜமான் கட்டளை இடுறான். கட்டளை இட்டதை அவன் செய்தாகணும். கொண்டு போய் அங்கே நிறுத்துறான். யாவதை தான் நிரீட்சேகம் யோத்து காமான் அவஸ்திதான் கைர்மயா யோத்தவ்யம் அஸ்மின் ரணசமுத்தியமே யோத்ஸ்யமானானவேக்ஷேகம் யே தேத்திர சமாகதாக தார்த்தராஷ்டிரஸ்ய துர்புத்தேர் யுத்தே பிரிய சிகீர்ஷவக. இந்த இடத்துல யார் யாரு நிற்கிறார்கள்? கைர்மயா, மயானா என்னுடன், என்னுடன் யார் யாரு யுத்தம் புரிய ஆசையோடு வந்து நிற்கிறார்கள்? இந்த துஷ்ட புத்திக்கு, துரியோதனனுக்கு. தார்த்தராஷ்டிராங்கிறார்.
அவனுக்கு துணையாக நிற்பவர்கள், அவனுக்கு பிரியமானவர்கள் யார் யாரு பார்க்கணும்னு நினைக்கிறான். ஸோ இந்த 3 ஸ்லோகம் நம்ம பார்த்தோம். அடுத்தது இவனுடைய மைண்ட் செட்டு. இப்ப பாருங்க, ரொம்ப அழகான விஷயம், நம்ம அப்புறம் பார்க்கலாம். இந்த ஸ்ரீகிருஷ்ணன் இப்ப வேலைக்காரனா இருக்கான். அவனுக்கு, அர்ஜுனனுக்கு பின்னால பாஸ் உட்காந்துருக்க. இடை காரை கொஞ்சம் நிறுத்து, டேய் வலது பக்கம் திருப்பு, நேர போயிடாத, இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பின்னால இருந்து வருது. டிரைவர் எஜமான் சொன்னதை கேட்கணும். இவன் டிரைவர் தன்னுடைய பக்தனுக்காக அவன் என்னெல்லாம் செய்யறான் பாருங்க, உதவாங்கிறான். அதெல்லாம் நம்ம அப்புறம் நாளைக்கு அப்புறம் பார்க்கலாம். இப்ப இந்த 3 ஸ்லோகங்கள் எது முதல்ல அந்த இதுல இருந்து என்ன, சகோஷோதார்த்த ராஷ்டிராணாம்னு இது வரைக்கும் கைர்மயா தார்த்தராஷ்டிர சதுர்புத்தேர் யுத்தே பிரியச்சிகேஷ வரைக்கும் 3 4 இந்த 4 ஸ்லோகங்களை எல்லோரும் நம்ம படிப்போம். மெதுவா படிப்போம். உச்சரிப்பு சரியா படிக்கிற முயற்சி பண்ணுவோம். அல்ல சொல்லி படிக்கலாமா? சரி, நீங்க கான்பிடென்டா சொல்ல முடியுமா பிரேமா? நீங்க இல்ல, இன்னைக்கு பிரதிபா சொல்லட்டும். இன்னைக்கு பிரதிபா சொல்லட்டும். சொல்லி மற்ற எல்லாரும் திரும்பி சொல்லுவோம். ஓகே, அப்பா சேவிக்கட்டாப்பா. ஓ, अथ प्रथमोऽध्यायः सञ्जय उवाच 19th श्लोका सघोषोधार्तराष्ट्राणां हृदयानि व्यदारयत् सघोषोधार्तराष्ट्राणां हृदयानि व्यदारयत् नभश्च पृथिवीं चैव तुमुलो व्यनुनादयन् अथ व्यवस्थितान् दृष्ट्वा धार्तराष्ट्रान् कपिध्वजः प्रवृत्ते शस्त्रसम्पाते धनुरुद्यम्य पाण्डवः ऋषिकेशं तदा वाक्यम् इदमाह महीपते अर्जुन उवाच सेनयोरुभयोर्मध्ये रथं स्थापयमेच्युत यावदेतान्निरीक्ष्येऽहम् योद्धुकामानवस्थितान् कैर्मया सह योद्धव्यम् अस्मिन् रणसमुद्यमे योत्स्यमानानवेक्ष्येऽहम्
य एतेऽत्र समागताः ய धार्तराष्ट्रस्य दुर्बुद्धे युद्धे प्रियचिकीर्षवः இந்த இடத்துல ஆயிடுச்சு. நான் இங்க இருக்கிற அத்தனை பேரும் வரணும்னு ஆசைப்படுறேன். நீங்க தப்பா உச்சரிப்பு இருக்கும்னு பயந்து ஒதுங்காம, தப்பா உச்சரிப்பு இருந்தா கரெக்ஷன் பண்ணுவோம். ஆனா நம்ம கொஞ்சம் மெதுவா எல்லோருக்குமே இந்த நம்பிக்கை வரணும். ஸ்லோகத்தை நம்ம சொல்லி மற்ற எல்லாரும் திரும்பி சொல்ற மாதிரி. இல்லைன்னா நான் சொல்லிடுவேன், இவதான் பர்ஃபெக்டா சொல்றா, உமா சொல்றா, பிரேமா சொல்றா, அல்லது பிரதிபா சொல்றேன்னு. அது நல்லதில்லை. ஸோ எல்லோருமே நான் ரெடி, நான் சொல்றேன் அப்படின்னா அடுத்த 3 ஸ்லோகம் நான் எடுத்துக்கிறேன் முன்னாலே சொல்லிட்டா கூட பரவாயில்ல. நம்ம இது பழக்கமாகணும். ஏன்னா கரெக்ஷனுக்கு டைமே இல்லை, நம்ம டிஸ்கஷன்ல இருக்கோம். சரி, நீங்க சொல்லுங்க. இதுல 2-3 வார்த்தை பாருங்க. உத்தியோகம், உத்தியும்ன, உத்தியோகம் அப்படின்னா என்ன? வேலை, தொழில். அவன் அப்படி உத்தியும்ன, அதாவது காரியம் செய்ய ஊக்கம் பெற்று, அப்படி தூக்கி பிடித்து அப்படிங்கிற அர்த்தத்துல அது வருது. அதே மாதிரி ஒரு ரூட் வேர்டு சமஸ்கிருதத்துல, அதை வச்சு நிறைய வார்த்தைகள் உண்டு. நம்ம மெதுவா அதை புரிஞ்சுப்போம். சரி, நீங்க சொல்லுங்க, பேசுங்க, என்ன சொல்ல விரும்புறீங்க சொல்லுங்க. ஜி, எனக்கு ஒரு சின்ன கேள்வி பிரகாஷ். சொல்லுங்க. எனக்கு இந்த 20வது ஸ்லோகம் 21ல ஜென்ரலா நான் சான்ஸ்கிரிட்ல கன்ஸ்ட்ரக்ட் எப்படி பார்த்திருக்கேன்னா 2 லைன் 4 வார்த்தை, இல்ல 4 5 5 4 அப்படிதான் இருக்கும். பட் இங்க 3 லைன் அர்ஜுனா உவாச், சஞ்சய உவாச்ச வருது, அப்புறம் அர்ஜுனா உவாச்ச 3 லைன் வருது. இந்த மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்ட் இருக்க முடியுமா? இருக்க முடியும். அதுல என்ன இருக்கு? இதெல்லாம் இது இல்லை. அந்த நம்ம பொதுவா நான் என்ன செய்வேன், என்னுடைய இதுல அந்த 3 லைன் சஞ்சயன் சொன்னதுனால அதை ஒரு பகுதியா போட்டு, அர்ஜுனன் சொன்னதை அடுத்த ஸ்லோகத்தோட சேர்த்து 3 லைன் அப்படிதான் பழக்கம் இருக்கு. ஏன்னா அது இவர் வேற சொல்லிக்க, அவர் வேற. ஆனா மீட்டர்ல ரெண்டும் ஒண்ணுதான். ரெண்டுலயும் அதே மீட்டர், அதே என்ன சொல்லுவோம் நம்ம, அதனுடைய லம்பாய், சந்தஸ். ஆமா, சந்தஸ் ரெண்டுலயும் காமன். சில சமயம் இந்த மாதிரி வந்திருக்கு. பொதுவா அப்படி இல்லை. அது மாதிரி 2 வரி முழுக்க ஒரு முடிச்சுட்டு தான் அடுத்த வரி வரும். சில இடத்துல இந்த முதல் அத்தியாயத்துல வருது 2-3 இடத்துல அப்படி. நான் அந்த மாதிரி பார்த்ததே இல்லை இது வரைக்கும், அதனாலதான் கேக்குறேன். எனி ஸ்லோகா நீங்க 5 4 4 5 2 லைன் அவ்வளவுதான் இருக்கும். இது 3 லைன் வருது, அது டிஃபரெண்டா இருந்தது. கரெக்ட் தான், அப்படிதான் இருக்கு. அப்புறம் மற்ற எல்லா அத்தியாயத்திலும் அப்படிதான் இருக்கு. இது மட்டும் ஒரு 3 இடத்துல 2 இடத்துல சஞ்சயன் பேசுறது ஒரு இதோட நிறுத்திட்டு அடுத்த பகுதி அர்ஜுனன் பேசுற மாதிரி. அடுத்தது திருஷ்டேமம் ஸ்வஜனம் கிருஷ்ணன் 21வது, அதுலயும் அப்படிதான் வரும். சரி, இல்ல அது ஒண்ணு மட்டும் தான் டிஃபரெண்டா பார்த்தேன். சரி, வெங்கட் சொல்லுங்க. இப்போ 2 பக்கமும் சங்கு முழக்கம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா உடனே யுத்தம் ஆரம்பிச்சிடாதுன்னா, இது அர்ஜுனன் நடுவுல போய் தேரை நிப்பாட்டி வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. அது இல்ல, அது இதுதான் ரொம்ப பெரிய பிளஸ் பாயிண்ட். இங்க ரெஃப்ரி ஊதி விளையாட்டு ஆரம்பின்னு சொன்னப்பறம் தான் ஆரம்பிக்கணும். அந்த மாதிரி கரெக்டு, சங்க அவர் ஊதினாரு, இவங்களும் இதற்கு சங்க ஊதிட்டாங்க. ஆனாலும் கூட தயார் இல்லை எதிரி. என்னன்னா சேனைக்கு நடுவில் நிற்கிறான். தயார் இல்லாத நிலையில ஒருத்தனை தாக்குவது இந்த தர்மத்துக்கு எதிரானது, இந்து யுத்த தர்மத்துக்கு எதிரானது. தயார் இல்லாத எதிரி. அதுதான் கர்ணன் கேட்கிறான், நீங்கள்லாம் தர்மம் புரிந்தவர்கள்,
நான் இப்போ கீழே இருக்கேன், சக்கரத்தை எடுத்துன்னு இருக்கேன், தயாரில்லாத நிலையில இருக்கிறேன், நிராயுத பாணியா இருக்கேன், கையில ஆயுதம் இல்லை, இந்த நேரத்தை தாக்குவது சரியா? இதுதான் நீங்க படிச்ச தர்மமான்னு கேட்ட உடனே அர்ஜுனன் சரி நான் வில்ல கீழே வைக்கிறான், நீ ரெடி ஆயிடு அப்புறம் சண்டை போடலான்னு. அவனை தூண்டி விடுறது ஸ்ரீகிருஷ்ணன் தான். சீவிடா அவன் தலைங்கிறான். இன்னைக்கு அவனுக்கு தர்மம் ஞாபகம் வருதான்னு அதுக்கப்புறம் பார்க்கலாம். இது ஹிந்து தர்மம். இதுதான் நமக்கு வீக்னஸ் ஆனது. துலுக்கப்படை இந்த தேசத்துல படையெடுத்த போது அவனுடைய அந்த கஜினி இல்லை, முதல்ல வந்தானே சையத் பின் காசிம், அவன் அந்த பக்கம் நிற்கிறான், நதிக்கு அந்த பக்கம். இந்த பக்கம் பிருத்விராஜ் சவான் நம்ம இவருடைய பஞ்சாபுடைய ராஜாவுடைய படை நிற்கிறது, பெரிய படை. நடுவில் அந்த பியாஸ் பஞ்சாபுடைய நதி ஓடுறது, அவன் அந்த பக்கம் நிற்கிறான். 3 மாசம் ஆச்சு, யுத்தம் ஆரம்பிக்கல. அப்புறம் அவன் என்ன பண்றான், டெஸ்ட் தண்ணியில விட்டு பார்க்குறான். ஒரு படகுல 10 படை வீரர்களை அனுப்பி நதியை தாண்ட வைக்கிறான், என்ன நடக்கிறது பார்க்கலான்னு. செத்தா 10 தான் போகும், அவங்ககிட்ட 1,00,000 படை இருக்கு. அவனுக்கு பயங்கர ஆச்சரியம். நதியில தண்ணிக்கு நடுவுல அவன் என்ன எதிர்பார்த்தான், இவங்க மேல அம்பு வரும், தீப்பந்த அம்புகள் வரும், படகை எரிச்சு இவங்கெல்லாம் நதியில முழுக வச்சிருவான் எதிரி அப்படின்னு எதிர்பார்த்தான். அவன் மனசு அப்படிதான். அவன் இந்த காட்டு மிராண்டி பாலைவனத்துல வந்தவன். தர்மம் நியமம்லாம் கிடையாது நம்ம நாட்டில். அதை அவன் கட்டினான், இதை இவன் கட்டினான்னு சொல்றான். அதெல்லாம் பொய். ஏன்னா அவன் காட்டு மிராண்டி. அவனுக்கு என்ன ஆர்கிடெக்சர் தெரியும், அவனுக்கு என்ன சில்ப சாஸ்திரம் தெரியும்? அந்த ஊர்ல இருக்கா இந்த மாதிரி பெரிய டோம் வச்சு பெரிய தூணெல்லாம் வச்சு கட்டடங்கள் இருக்கா? வெறும் ஒரு பெரிய கல் வச்சிருக்கிறான், அவ்வளவுதான். அவனுக்கு என்ன தெரியும்? ஆனா இங்க பொய் சொல்றான், நமக்கெல்லாம் காது குத்துறான். நாங்க தான் அதை கட்டினோம், இதை நான் அந்த பேரை கூட சொல்ல விரும்பல, அந்த இதை நான் கட்டினேன், இந்த இதை நான் கட்டினேன், ஃபத்தேபூர் சிக்ரியை நான் கட்டினேங்கிறான். அது அருமையான கோட்டை அது. அப்படி இவனுக்கு தர்மம்லாம் ஒன்றும் கிடையாது. அவன் அனுப்புறான் 10 பேரை. 10 பேர் அக்கறைக்கு வந்து எதிரிக்கு எதிராக நிக்கிற வரைக்கும் நின்று தன்னுடைய வாழ்வுரி எஸ் ரெடி அப்படின்னு நிக்கிற வரைக்கும் இந்த படையில இருந்து ஒருத்தரும் ஒன்றும் பண்ணல. அப்புறம் கூட அவனுக்கு ஆச்சரியம், 10 பேர் வந்திருக்கான், இந்த படையில இருந்து வாழை ஏந்திய 10 பேர் மட்டும் முன்னால வராங்க. ஏய், இந்த உன்னுடைய அறுபது படை நிக்கிறதையா? சாகடிக்க வேண்டியதுதானே, எதிரியால சாகடிக்க வேண்டியதானே. இங்க யாரும் பேசுறாங்களே, நீ சாகடிக்க. அது சாகடிக்கல, அந்த 10 பேருக்கு சமமா 10 பேர் அனுப்புறான். இதுதான் நம்ம தேசத்து தர்மம். இதை பார்த்தோம்னா அவனுக்கு யா அல்ல, இப்படியா இவங்க அப்படின்னு 1,00,000 படையும் படகுலேருந்து நதியை கிராஸ் பண்ணி வருது, 1,00,000 வருது. என்ன பாருங்க, இது நமக்கு வீக்னஸ் ஆனது. ஆனா இது நம்முடைய சிறப்பான ஒரு தர்மத்துடைய அடையாளம். எதிராளி தயாராகல, ஏதோ ரதத்துல பேசிட்டு இருக்காங்க, அதனால அது வரைக்கும் சண்டை ஆரம்பிக்கல. அதுதான் இந்த விஷயம். ரொம்ப கரெக்டா நீங்க கேட்டீங்க, ரொம்ப அழகான கேள்வி. சரி அப்பா, இந்த 4 ஸ்லோகத்துக்கு ரெலவெண்ட் கிடையாது. பட் இன்னைக்கு நம்ம பேசின இது கேள்வி இன்னைக்கு ஒரு உபன்யாசத்துல ஒரு சின்ன பொண்ணு கேட்டா, ஒரு சுவாமி கிட்ட கேக்குறா, சுவாமி கிருஷ்ணர் நம்ம கிட்ட எல்லாம் பேச மாட்டாரா, அர்ஜுனர் கிட்ட பேசின மாதிரி? அது என்னமோ நோ மைண்ட் ஸ்டேட்னு சொல்றாளே, அந்த ஸ்டேட்டுக்கு நான் போயிட்டா அப்போ என்கிட்ட பேசுவாரா அப்படின்னு கேக்குறா. அந்த குழந்தை வந்து பகவத்கீதை படிச்சிருக்கா, அடாலசென்ட் கிட். அப்ப அந்த சுவாமி சொன்னார், ஸ்டேட் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு ஃபிக்ஸ்டு கிடையாது, ஸ்டேட் கீப்ஸ் சேஞ்சிங் இல்லையா. மைண்ட் அப்படிங்கிறது யூ வாண்ட் டு கோ டு அ நோ மைண்ட் ஸ்டேட். ஸ்டேட்டுங்கிறது சேஞ்ச் ஆயிண்டே போறது, சாலிட் டு லிக்விட், லிக்விட் டு கேஷியஸ். அந்த குழந்தைக்கு புரிய வைக்கிறதுக்காக அந்த ஸ்டூடெண்ட் டோன்ல பேசினார். ஸோ இது ஸ்டேட் வந்து மாறிண்டே இருக்கக்கூடியது. அப்போ நீ ஒரு ஸ்டேட்ல இருந்தா கிருஷ்ணர் பேசுவார், இன்னொரு ஸ்டேட்ல இருந்தா கிருஷ்ணர் பேச மாட்டார்லாம் இல்ல குழந்தை. வாட் இஸ் நாட் சேஞ்சிங்? ஒன்லி த ட்ரூத் இஸ் நாட் சேஞ்சிங். அதனால ஸ்டேட்ல இருந்தா பேசுவார் அப்படின்றது இல்ல, ட்ரூத் இஸ் அ ஃபிக்ஸ்ட் ஸ்டேட். அப்படி இருக்கச்சு கிருஷ்ணர் உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணுவார்னு சொல்லிட்டு அந்த குழந்தை கேட்டார், உனக்கு கீதை தெரியுமா, நீ படிச்சிருக்கியா? படிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு. அப்போ சொல்றார், நீ ஃபர்ஸ்ட் சாப்டர் படிச்சியான்னா முதல்ல திருதராஷ்டிரன் பேசுறார், அப்புறம் சஞ்சயன் பேசுறார், அர்ஜுனர் நின்னுண்டு ஏதோ சொல்றார் கம்பீரமா, அந்த மாதிரிதான் எல்லாம் சுத்தி பேசிண்டே இருக்கா, அவா இவா ஏதேதோ சொல்றா, அதே ஸ்திதியில இருக்கும். ஒரு நிர்பந்தமா ஒரு ஸ்திதி வந்துருத்து,
நம்ம ஒரு ஹெல்ப்லெஸ் ஸ்டேட்டுக்கு போயிட்டோம்னா அப்புறம் நம்ம வெளியில இருக்கிற வாழ்து எதுவுமே அப்போ நமக்கு காது கேட்காது வெளியில என்ன சொல்றான்னுட்டு. we will start communicating within. உள்ளுக்குள்ள இருக்கிற பெருமாள் கிட்ட நிறுத்தாம நம்ம பேச ஆரம்பிப்போம். ஐயோ பெருமாளை எப்படி ஆயிடுத்து, எனக்கு இந்த நிலைமை வந்துருது, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு உள்முகமா போயிட்டு அர்ஜுனன் மாதிரி நிறுத்தாம பேசிட்டு இருப்போம். அப்ப கூட நம்ம கேட்காது அந்த கிருஷ்ணர் என்ன பேசுறாருன்னு. கொட்டி முடிச்சப்புறம் அந்த அந்த ஸ்திதி இன்னும் இல்ல முடிஞ்சது கதை அப்படின்னு அந்த சரண்டர்னு ஆனப்புறம் அப்புறம் கிருஷ்ணர் ஆரம்பிப்பார். அந்த ஸ்திதியில இட் வில் ரிவீல் உனக்குமே அந்த ஸ்டேட்டுக்கு போன அப்புறம் ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் கான்வர்சிங் உள்ளுக்குள்ள அப்புறம் நீ செட்டில் ஆன அப்புறம் பெருமாளே எனக்கு தெரியல எல்லாத்தையும் புலம்பி முடிச்சிட்டேன் உனக்கு விட்டாச்சு அப்படின்னு பெருமாளை சரணடைஞ்சிட்டியானா உள்ளுக்குள்ள இருந்து கிருஷ்ணர் பேசுறது உனக்கு கேட்கும் குழந்தை அப்படின்னு சொன்னார். he was explaining the structure ரொம்ப அழகா. எப்படி ஃபர்ஸ்ட் சாப்டர் ஃபுல்லா அந்த அர்ஜுனன் பேசி 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 நிறுத்தாம அப்புறம் எனக்கு ஒன்னும் புரியல என்னால முடியல அப்படின்னு சப்மிட் ஆன அப்புறம் தான் உள்ளுக்குள்ள இருந்து உனக்கு கிருஷ்ணர் பேசுறதே கேட்கும். நீ ஃபர்ஸ்ட் கேட்டுக்கவே மாட்டேங்கிற, பேசிட்டே இருக்க. உனக்கு அர்ஜுனன் மாதிரி கேட்கணும் அப்படின்னா நீ ஃபர்ஸ்ட் குவயட் ஆனோம். அதுதான் அந்த நோ மைண்ட் ஸ்டேட்னு சொல்றா. நீ மென்டலி கான்வர்ஸ் பண்ணிட்டே இருந்தியானா உனக்கு கிருஷ்ணர் சொல்றதே கேட்காதுன்னு அந்த சுவாமி நன்னா இருந்தது அது கேட்கறதுக்கு. அந்த குழந்தைக்கு ரொம்ப அப்பீல் ஆச்சு. வெரி குட். சரி, யாரு வேற யாராவது? சஞ்சயனுடைய மனப்பான்மை இன்னும் கமெண்ட்ஸ், உங்க கமெண்ட்ஸ் கூட கேள்வி கேட்கணும்னு அவசியம் இல்லை, நமக்கு தோன்றிய விஷயத்த பேசலாம். இந்த ஸ்லோகங்கள்ல அர்ஜுனரோட ஒரு அளவுக்கு அகங்காரம் வெளிப்படுறதா? யார் அது நான் பாக்குறேன் என்னோட சண்டை